ஓகே. ஜூலை 3, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா டெல்லியில ரீசெண்டா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு பாத்தீங்களா? அதுக்காக சில பல ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சரியா? அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காக ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாலிசி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. ஜூலை 1, 2026 இருந்து 2030 முடி இந்த பாலிசி இருக்க போகுது அப்படின்றதுதான் விஷயம். சரியா? இல்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலிசியை அப்ரூவ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியோட சிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, ரேகா குப்தா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த பாலிசியை அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஓகேடா, பாலிசின்னு சொல்லிட்டு, அதாவது ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, எதுக்காகடா இந்த ரூல்ஸ் கொண்டு வராங்கன்னா, டெல்லியில பொல்யூஷனை குறைக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, டெல்லியில ஏர் பொல்யூஷன் குறைக்கணும். சரியா? எது வழியா குறைக்க போறாங்கன்னா, பெட்ரோலு, டீசலு, இந்த வெஹிக்கிள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இவி வெஹிக்கிள் கொண்டு வர போறாங்க. சரியா? அது வழியா ஏர் பொல்யூஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசா ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி. இதுல படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலிசி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 1, 2026 ஸ்டார்ட் ஆகுது. 2030 இந்த பாலிசி முடியுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சரியா? இல்ல சில பல ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டாட்டிக்னா, நல்லா வச்சுக்கோங்க, இது முக்கியம். சரியா? டெல்லியில ஒரு டெல்லி இப்போ டெல்லி ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட்ல 100 வண்டி ஓடுச்சுன்னா அதுல 67 வண்டி டூ வீலர்ஸ் தான் ஓடுது. சரியா? அதுக்கப்புறம் டெல்லியில பொல்யூஷன் ஏற்படுத்த வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல கமர்ஷியல் வெஹிக்கிள் எவ்வளவு பொல்யூஷன் ஏற்படுத்துதுன்னா 33% ஏற்படுத்துது. சரியா? அதே இது இந்த டூ வீலர்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, டூ வீலர்ஸ், த்ரீ வீலர்ஸ், இவங்கெல்லாம் எவ்வளவு பொல்யூஷன் ஏற்படுத்துறாங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 46% பொல்யூஷன் ஏற்படுத்துறாங்க. புரிஞ்சிச்சா? இந்த பொல்யூஷன் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாலிசி ஒரேடியா கொண்டு வந்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, படிப்படியா, அதாவது ஃபேஸ் ஃபேஸா தான் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நல்லா வச்சுக்காங்க, இதுக்கப்புறம் முக்கியம். அதாவது இனிமே நல்லா வச்சுக்கோங்க, ஜனவரி 1, 2027, திருப்பி சொல்றேன், ஜனவரி 1, 2027 அப்புறம் நீ ஏதாச்சும் ஒரு த்ரீ வீலர்ஸ் லைக் இந்த ஆட்டோ இந்த மாதிரி வாங்குவ பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆட்டோ இந்த மாதிரி வாங்குறது, இல்லைன்னா அந்த எப்படி சொல்றது, இந்த டாடா ஏசி எல்லாம் பாத்துருக்கீங்களா, இந்த குட்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வண்டிஸ், லைக் இந்த சரக்கு ஏத்திட்டு போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வண்டிஸ். ரெண்டு விஷயம். சரியா? ஒன்னு த்ரீ வீலர்ஸ், இன்னொன்னு N1 குட் வெஹிக்கிள்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் இனிமே நீ வாங்கணுமா, திருப்பி சொல்றேன், இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் இனிமே அதாவது ஜனவரி 1, 2027 அப்புறம் வாங்க போறேன்னா, நார்மல் பெட்ரோல் வேரியன்ட்லயோ டீசல் வேரியன்ட்லயோ உன்னால வாங்க முடியாது. இனிமே இது ஃபுல்லா இவில மட்டும்தான் உன்னால வாங்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் த்ரீ வீலர்ஸ்க்கும் N1 குட் வெஹிக்கிள்ஸ்க்கும் இனிமே புதுசா வாங்கணும்னா லைக் பெட்ரோல் டீசல் வண்டி எல்லாம் கிடைக்காது, இவில தான் வாங்கணும். ஓகேவா? இது ஒரு விஷயம். சரியா? அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபேஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னா, இது எப்பன்னு பார்த்துட்டாங்க, ஏப்ரல் 1, 2028 இருந்து இந்த ஃபேஸ் ஆரம்பிக்குது. சரியா? இதுல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, முழுக்க டூ வீலர்ஸ் லைக் எப்படி சொல்றது, இந்த ஸ்கூட்டர்ஸ், பைக்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்காக நீ இந்த ஏப்ரல் 1, 2028 அப்புறம் ஒரு புது வண்டி, அதாவது புதுசா ஒரு ஸ்கூட்டியோ ஒரு பைக்கோ வாங்க போறேன்னா, அது இனிமே பெட்ரோலையோ டீசல்லையோ வாங்க முடியாது. அதாவது பெட்ரோலையோ டீசல்லையோ வாங்க முடியாது. இவி வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் இனிமே வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, நீ இவி வாங்குற பாத்தீங்களா, இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு பெட்ரோல் வண்டியோ ஒரு டீசல் வண்டியோ வாங்குறப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீ ரோட் டாக்ஸ் கட்டணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும். ஆனா நீ இவி வெஹிக்கிள் வாங்கினேன்னா உங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ரோட் டாக்ஸ் ஃப்ரீப்பா, அதுக்கப்புறம் வேற என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃப்ரீப்பா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க, நீ ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரோட விலை 30 லட்சத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான், நல்லா வச்சுக்கோங்க, காரோட விலை 30 லட்சத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் உனக்கு ரோட் டாக்ஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஃப்ரீ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? 30 லட்சத்துக்கு மேல வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். 30 லட்சத்துக்கு கீழே வாங்குற எல்லா இவி வெஹிக்கிள்ஸ்க்கும் இனிமே ரோட் டாக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃப்ரீப்பா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? மூணாவது விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரியா, வாங்குறதுனால எனக்கு ஏதாச்சும் இன்சென்டிவ் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. சரியா? நீ ஒரு டூ வீலர் வெஹிக்கிள், ஒரு எப்படி சொல்றது, ஒரு பைக்கோ ஒரு ஸ்கூட்டியோ வாங்குறேன்னு வச்சுக்காங்க, உனக்கு இன்சென்டிவ் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா அப் டு 30,000 முடி கிடைக்கும். சரியா? அதாவது இந்த பாலிசி இந்த வருஷத்தை கொண்டு வராங்கன்னா, இந்த வருஷத்துலயே வாங்கிட்டேன்னு வச்சுக்காங்களேன், அந்த டூ வீலர்ஸ்ல அந்த பேட்டரி இருக்கும். சரியா? இத்தனை கிலோவாட் அத்தனை கிலோவாட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? ஒரு கிலோவாட்டுக்கு 10,000 ரூபாய் முடியும் கொடுப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்த பாலிசி போட்டு வருஷத்துலயே நீ வண்டியை வாங்கிட்ட,
அந்த வாங்குற வண்டியை வந்து இத்தனை கிலோவாட் அத்தனை கிலோவாட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கிலோவாட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. ஒரு கிலோவாட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அதிகபட்சம் வந்து 30,000 முடிய வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. இது வருஷம் சரியா. இந்த பாலிசி போட்டு 2வது வருஷத்துல நீங்க வந்து வண்டி வாங்கினீங்கன்னா வந்து ஒரு கிலோவாட்டுக்கு 6,600 ரூபாய் வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. 3வது வருஷத்துல வந்து வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு 3,300 ரூபாய் வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து 2 வீலருக்கு சரியா. அதே இது 3 வீலர்ஸ் எல்லாம் வந்து வாங்கினீங்கன்னா வந்து உனக்கு 50,000 முடிய வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த N1 குட் வெஹிக்கிள்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த டாடா ஏஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து வாங்கினீங்கன்னா வந்து 1,00,000 முடி வந்து உனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்னடா எனக்கு வந்து இது இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ ஆல்ரெடி பழைய பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி எல்லாம் வந்து வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த வண்டியை வந்து ஸ்கிராப்புக்கு வந்து போட்டேன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கும் உனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. 2 வீலரை வந்து ஸ்கிராப்புக்கு வந்து போட்டேன்னா 10,000 முடி வந்து இன்சென்டிவ் வந்து தராங்க. 3 வீலர் வந்து ஸ்கிராப்புக்கு வந்து போட்டேன்னா 25,000 முடி வந்து இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க. இந்த N1 குட் வெஹிக்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு 50,000 முடி வந்து இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க. 4 வீலர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 முடி வந்து இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா நான் சொன்னதெல்லாம்? நிறைய நம்பர்ஸ் தான் இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லாவே நம்பர்ஸ் தான் இருக்கும் சரியா. வேற என்ன இதுல படிக்கணும்? இதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து இந்த ஒதுக்குவாங்க பாத்தீங்களா, 7,000 கோடி வந்து ஒதுக்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் வண்டி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்கூல் வேன்ஸ் ஸ்கூல் பஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கும் வந்து ஒரு டார்கெட் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து இன்னும் 2 வருஷத்துல நல்லா வச்சுக்கோங்க, வித்தின் 2 இயர்ஸ்ல வந்து 10% வந்து எலக்ட்ரிக்கா வந்து மாத்திடுவோம். அதுக்கப்புறம் வந்து வித்தின் 3 இயர்ஸ்ல வந்து 20%, அதாவது 100 வண்டி ஓடுச்சுன்னா அதுல 20 வண்டியை வந்து எலக்ட்ரிக்கா வந்து மாத்திடுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மார்ச் 2030க்குள்ள வந்து 30% வந்து எலக்ட்ரிக்கா வந்து மாத்திடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி நாங்க என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா வந்து இவி வண்டிக்கு வந்து கண்டிப்பா வந்து சார்ஜர் ஸ்டேஷன் முக்கியமா கிட்டத்தட்ட வந்து 32,000 இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போறோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதனால வந்து நமக்கு வந்து எவ்வளவு பெனிஃபிட் வந்து கிடைக்கும்னா கிட்டத்தட்ட வந்து 15,000 கோடி முடிய வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா நான் சொன்னதெல்லாம்? வளவெல்லாம் இருந்திருக்கும். ஓகே தானே? ஓகே, 2வது நியூஸ் எடுத்துக்கோங்க. 2வது நியூஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து BRO, அதாவது பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. லைக் இவனை பத்தி வந்து தெளிவா வந்து பாத்துறேன். ஆக்சுவலா வந்து BRO என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன். திருப்பி சொல்றேன், இவன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன். யாரு கீழே வந்து வருவாங்க கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அவன் கீழே வந்து வந்திருப்பாங்க. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 1960 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா சொல்லணுமா வந்து 1960 மே 7ஆம் தேதி வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க இந்த ஆர்கனைசேஷனை சரியா. உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இந்த மாதிரி விஷயத்த பண்றதுதான் வந்து இவனோட முக்கியமான வேலை. கரெக்டா சொல்லணும் வந்து இந்த பார்டர் ரீஜன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க ரோடு போடுறது, பெரிய பெரிய மலைப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அங்க பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, இதெல்லாம் வந்து இந்த BROட முக்கியமான வேலை சரியா. அந்த மாதிரி வந்து BRO வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்துக்கோங்க, பிரம்மாங் அப்படின்றது அந்த ப்ராஜெக்டோட பேர். இது என்ன பண்ணிருப்பாங்க வந்து 2 ஊர் சரியா. ஒண்ணு வந்து அஸ்ஸாம், இன்னொன்னு வந்து அருணாச்சல பிரதேஷ் தானே. ஒன்னு அஸ்ஸாம், இன்னொன்னு வந்து அருணாச்சல பிரதேஷ். திருப்பி சொல்றேன், இந்த BROட ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த பிரம்மாங் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆந்திரா அண்ட் அஸ்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அருணாச்சல பிரதேஷ் அண்ட் அஸ்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியால இருக்க பார்டர் ரீஜன்ஸ், மவுண்டன் ரீஜன்ஸ், இந்த ரீஜன்ஸ் எல்லாம் வந்து ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2011 வந்து சொல்லியிருப்பாங்க சரியா. ஃபுல்லா வந்து எப்ப வந்து ஆபரேஷனுக்கு வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து 2011 ஜூன் மாசம் வந்து சொல்லியிருப்பாங்க. எப்ப வந்து ஆபரேஷனுக்கு வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து 2011 டிசம்பர் 3ஆம் தேதி வந்து ஆபரேஷனுக்கு வந்து வந்திருக்கும். புரிஞ்சுச்சா? இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்ப வந்து ரைஸ் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஜூன் 29, 2011 வந்து ரைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அது ரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 16 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதே வந்து இப்ப வந்து சொல்றாங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு தானே? அந்த 16 வருஷத்துக்காக வந்து ஒரு செலிப்ரேஷன் ஈவெண்ட் வந்து இப்ப வந்து பண்றாங்க சரியா. அதை வந்து இப்ப வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகேடா 16 வருஷம் சொன்னேன், இந்த 16 வருஷத்துல வந்து எவ்வளவு ரோடு வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 811 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 86 பாலம் வந்து கட்டியிருக்காங்க சரியா. இதே இது 2025, 26 இந்த காலகட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 13 பிரிட்ஜஸ் வந்து கட்டியிருப்பாங்க. 390 மீட்டருக்கு வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஆந்திராலையும் அசாம்லயும் எந்தெந்த ஏரியால வந்து கவர் பண்ணுதுன்னா
ஆந்திரான்றேன், அருணாச்சல பிரதேஷ். சரியா, அருணாச்சல பிரதேசையும் அசாம்லயும் வந்து எந்தெந்த ஏரியா வந்து கவர் பண்ணுதுன்னா, அருணாச்சல பிரதேஷ்ல வந்து ஒரு 5 ஏரியாவையும், அசாம்ல வந்து ஒரு ஏரியா வந்து இது வந்து கவர் பண்ணுது அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சு தானே? இது என்னடா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே தானே? சிம்பிளான விஷயம். பிஆர்ஓனா என்ன, எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவனோட வேலை என்ன, அவன் அந்த மாதிரி வேலை பண்றாங்க. அதுல ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த பிரம்மாங் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து இப்ப வந்து 16 வருஷம் ஆச்சு. சரியா, அந்த 16 வருஷத்துல என்ன பண்ணியிருக்காங்க, எது பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? இந்த 6 ஊரையும் பாத்துக்காங்க. சரியா, அருணாச்சல பிரதேஷ்ல வந்து ஒரு 5 ஊர் இருக்கும், அசாம்ல வந்து ஒரு ஊர் இருக்கும். ஓகேவா? இதையும் தாண்டி வந்து அருணாச்சல பிரதேஷ்ல வந்து இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்றாங்க. வர்த்தாக் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட், அருணாங் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட், உதயாக் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். சரியா, இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான் விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் டெப்ட். சரியா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியா வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து கடன் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருந்தோ, ஒரு ஃபாரின் பேங்க்ல இருந்தோ, ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ல இருந்தோ இந்த மாதிரி வந்து கடன் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து எக்ஸ்டர்னல் டெப்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? வெளிநாட்டுல இருந்து வாங்குற கடனை தான் வந்து எக்ஸ்டர்னல் டெப்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் நல்லா வந்து தெரியும். சரியா, இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. என்ன ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்கன்னா, இந்த நல்லா வச்சுக்காங்க, மார்ச் 2026, திருப்பி சொல்றேன், மார்ச் 2026 முடிய வந்து இந்தியா வந்து எவ்வளவு கடன் வந்து வாங்கியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 762.8 பில்லியன் வந்து கடனா வந்து வாங்கியிருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப 26.3 பில்லியன் டாலர் வந்து அதிகமா வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது மார்ச் 2025 முடியும் வந்து நம்மளோட கடன் வந்து எவ்வளவு வந்துச்சுன்னா 736.5 பில்லியன் இருந்திருக்கும். இப்போ வந்து அது வந்து 262.8 பில்லியன் வந்து ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? ஒரு 19.8% வந்து கூடி இருக்கும். எல்லாமே வந்து டேட்டாவா தான் இருக்கும். நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வேல்யூஏஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரியா, இதுக்கு நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கதை நல்லா வச்சுக்கோங்க. இது இந்த டேர்ம் முக்கியம். வேல்யூஏஷன் எஃபெக்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் வந்து கடன் வந்து வாங்குறேன். சரியா, இப்போ வந்து யூஎஸ்லயே வந்து ஒரு கடன் வந்து வாங்குறேன்னா வந்து ஒரு $100 வந்து கடன் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்குறேன். புரியுதான்னு பாத்துக்கோங்க. நான் கடன் வாங்குறேன். கடன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்குறேன். அதாவது 2024 வந்து கடன் வந்து வாங்குறேன். எவ்வளவு வந்து வாங்குறேன்னு கேட்டீங்கன்னா $100 வந்து அவன்கிட்ட இருந்து கடன் வந்து வாங்குறேன். சரியா, அப்ப டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து 80 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து மொத்தம் வந்து எவ்வளவு கடன் வந்து வாங்கியிருக்கேன், 80 × 100 கிட்டத்தட்ட வந்து 8000 ரூபா வந்து கடன் வந்து வாங்கியிருக்கேன்னா, இப்ப வந்து இந்த கடனை வந்து நான் வந்து ஒரு 2 வருஷமா கட்டல. நல்லா வச்சுக்கோங்க, இந்த கடனை வந்து நான் வந்து ஒரு 2 வருஷமா வந்து திருப்பி வந்து கொடுக்கல. இப்போ வந்து என்னோட கடனோட மதிப்பு வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்து டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து 80 ரூபா இருந்துச்சா, இப்போ வந்து டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து 85 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்னோட கடனோட மதிப்பு வந்து 8500 ரூபா ஆயிரும். சரியா, அதாவது நான் வாங்கின $100 வந்து $100 தான் வந்து இருக்கு. ஆனா வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் வந்து கூடி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு கூடிட்டு 500 ரூபா வந்து கூடி இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து வேல்யூவேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? நார்மலா வந்து நம்ம வந்து என்ன சொன்னேன், போன வருஷத்துல வந்து நம்மளோட கடன் வந்து 736.5 பில்லியன் இருந்துச்சுன்னு சொன்னேன்னா, இந்த வேல்யூவேஷன் எஃபெக்ட் இல்லாம இருந்திருந்தா நம்மளோட கடன் வந்து எவ்வளவு கூடி இருக்கும்னா, இப்ப எவ்வளவு கூடி இருக்கு, 26.3 பில்லியன் வந்து கூடி இருக்கா. இந்த வேல்யூவேஷன் எஃபெக்ட் வந்து இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளோட கடனோட மதிப்பு வந்து 51 பில்லியன் வந்து கூடி இருக்கும். ஆனா வந்து இந்த வேல்யூவேஷன் எஃபெக்ட்னால நம்மளோட கடனோட மதிப்பு வந்து 26.3 பில்லியன் தான் வந்து கூடி இருக்கு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. என்னடா இது கதைன்னு கேட்டேன்னா, நம்ம வாங்கிட்டு இருக்க கடன் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வேற என்னது, இந்த ஈரோ, ஏனு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கடன் வந்து வாங்கியிருப்போம். சரியா, அதாவது டாலரை தாண்டி இதுலயும் வந்து நம்ம வந்து கடன் வந்து வாங்கியிருப்போம். அது வந்து டாலருக்கு நிகரான இந்த யூரோ மதிப்பு, டாலருக்கு நிகரான இந்த ஏன் மதிப்பு, இதெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வந்திருக்கும். சரியா, அதனால வந்து இந்த வேல்யூவேஷன் எஃபெக்டும், அதாவது 51 பில்லியன் இருக்க வேண்டியது இப்போ வந்து 26.3 பில்லியன் தான் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல படிக்கணும்? அதுக்கு வந்து லாங் டேர்ம் டெப்ட்னா தெரியுங்களா, ஒரு வருஷத்துக்கு மேல வந்து கடன் வந்து வாங்குறது. சரியா, நீ வந்து கடனை வந்து வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரீபே வந்து பண்றியா, அதுதான் வந்து லாங் டேர்ம் டெப்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளவு வந்து வாங்கிருக்கோம்னு கேட்டீங்கன்னா 613.5 பில்லியன் US டாலர் வந்து வாங்கியிருக்கோம். சரியா, அதே இது ஷார்ட் டேர்ம் டெப்ட் இருக்கு பாத்தீங்களா, மொத்த கடன்ல 19% வந்து ஷார்ட் டேர்ம் டெப்ட் வழியா வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? டெப்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. டெப்ட் சர்வீஸ்னா ஒண்ணும் இல்ல, நீ வாங்குற
அசலும் நீ கட்டுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றதுதான் வந்து டெப்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த டெப்ட் சர்வீஸ் வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து 5.8% இருக்கு. 2025 வந்து 6.6% வந்து இருந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எதுல வந்து அதிகமா வந்து கடன் வந்து வாங்குறோம்னா, யூஎஸ் டாலர்ல வந்து 55%, அதே மாதிரி வந்து இந்தியன் ருபீஸ்ல வந்து 29.4%, ஜாப்பனீஸோட ஏன்ல வந்து 6.4%, அதே மாதிரி வந்து இந்த ஈரோ, இந்த லொட்டு லொஸ்க்குலாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து சில பல பர்சன்டேஜ் வந்து கடன் வந்து வாங்குறோம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகேடா கடன்லாம் வந்து வாங்குறாங்க. யார் அதிகமா வந்து கடன் வந்து வாங்குறேன்னு கேட்டீங்கன்னா, நான் பினான்சியல் கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 36% வந்து கடன் வந்து வாங்குறாங்க. மொத்தம் வந்து இந்தியா வந்து 100 ரூபா வந்து கடன் வந்து வாங்குச்சுன்னா, அதுல 36 ரூபா வந்து இந்த நான் பினான்சியல் கார்பரேஷன் மட்டும் வாங்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பேங்க் வந்து 26 ரூபா வந்து கடன் வந்து வாங்குறாங்க. கவர்மெண்ட் வந்து 22 ரூபா வந்து கடன் வந்து வாங்குறாங்க. சரியா? ஓகேடா, இது வந்து இவன் வந்து அதிகமா வந்து கடன் வந்து வாங்குறான்னு சொல்லிட்டு, எதுல வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து கடன் வந்து வாங்குறோம்னா, லோன் வழியாவே வந்து கிட்டத்தட்ட வந்து 34% வந்து கடன் வந்து வாங்கியிருக்கோம். சரியா? அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சு தானே? எல்லாமே நம்பர் மாதிரியே இருக்கும். அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? இல்ல போர் அடிக்குதா? நம்ம கடைசியா என்ன ஆர்பிஐ நியூஸ் வந்து படிச்சோம்? இதுக்கு முன்னாடி என்ன ஆர்பிஐ நியூஸ் வந்து கடைசியா படிச்சோம்? நேத்து நியூஸ் வரல. கடைசியா என்ன நியூஸ் வந்து படிச்சோம்? கடைசியா அந்த எஃப்சிஎன் தானே படிச்சோம் இல்லையா? ஆஹ் அது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டானே நான் சொன்னது. எஃப்சிஎன் நியூஸ்ன்றது வந்து நம்ம வந்து ஒரு 2 மாசமா வந்து படிக்கிறோம். சரியா? அதனால வந்து அங்கங்க வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏப்ரல் 10 வந்து படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஜூலை 10 படிச்சிருப்போம். அதாவது ஜூன் 10 படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஜூன் 24, 25 வந்து படிச்சிருப்போம். அந்த மாதிரி கண்டினியூஸா இருக்கும். சரியா? ஓகே, பாத்துக்கோங்க. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி வந்து படிச்சது. சரியா? எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் சொல்லுவாங்க. அது என்னடா எஸ்டிஎல்னு கேட்டீங்கன்னா, நல்லா நான் வச்சுக்கோங்க, புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தமிழ்நாடுக்கு வந்து கடன் வந்து தேவைப்படுது. சரியா? லைக் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரயில்வேயோ ஒரு பாலமோ வந்து கட்டுறேன். எனக்கு வந்து ஒரு 5,000 கோடி வந்து கடன் வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ரெண்டு விதத்துல வந்து கடன் வந்து வாங்கலாம். ஒண்ணு வந்து லோன் வழியா வந்து வாங்கலாம். பேங்க்ல போய் வந்து இந்த பர்ப்பா எனக்கு வந்து 5,000 கோடி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து லோன் வந்து எந்த வழியா வந்து வாங்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் சொல்லுவாங்க. அவனோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஸ்டேட்டோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு அடமான மாதிரி, லைக் வந்து பாண்ட் வந்து எப்படி வேலை செய்யும் அது மாதிரி வந்து ஒரு அடமான மாதிரி வந்து வச்சு காசை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து நம்மளோட ஸ்டேட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு அடமான மாதிரி வைப்பாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து காசு வந்து லைக் வந்து கொடுப்பாங்க. லைக் ஏபிசி அப்படின்னு ஒரு 4 இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்வெஸ்டர் இந்த மாதிரி வந்து 100 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, அவனுக்கு அவனோட பேரை போட்டு இந்த மாதிரி 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து எஸ்டிஎல் வந்து கொடுப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கானோ அவனுக்கு வந்து ஒரு எஸ்டிஎல் வந்து கொடுப்பாங்க. அவன் கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து 5 வருஷம் கழிச்சு நீ இன்வெஸ்ட் பண்ண இந்த 100 கோடியும் பிளஸ் இந்த 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டையும் நான் வந்து திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த எஸ்டிஎல் வந்து எழுதியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? எஸ்டிஎல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் சொல்லுவாங்க. இது வந்து லைக் வந்து பாண்டு மாதிரி தான் வந்து இருக்கும். சரியா? நீ வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகேவா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து மேனேஜ் பண்றது நல்லா வச்சுக்கோங்க. இந்த எஸ்டிஎல் வந்து மேனேஜ் பண்றது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து மேனேஜ் வந்து பண்ணுவாங்க. ஆர்பிஐயோட ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, 1934, அதுல வந்து செக்ஷன் 21A கீழ தான் வந்து இதை வந்து ஆர்பிஐ வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஒரு எஸ்டிஎல் வந்து விடுறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி வந்து 7 வருஷத்துல வந்து நான் வந்து நீ வாங்கின காசு வந்து திருப்பி கொடுத்துறேன் அப்படின்றத சொல்லி வந்து ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? அதே இது பக்கத்து கண்ட்ரி
கண்ட்ரி பக்கத்து ஸ்டேட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா எஸ்டிஎல் வந்து ரிலீஸ் பண்றப்ப 9 வருஷத்துக்கு வந்து ரிலீஸ் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தெலுங்கானா வந்து ஒரு 11 வருஷத்துக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. இதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா போன வருஷம் 2025 வருஷம் நம்மளே வந்து படிச்சிருப்போம். என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, BIS சொல்லுவாங்க. அதாவது பெஞ்ச்மார்க் எங்க இருக்குது, BIS அதோட ஃபுல் ஃபார்ம் எங்க இருக்கு, பெஞ்ச்மார்க் இஷ்யூவன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு விஷயம். சரியா, BIS அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து RBI சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட் நீ இந்த மாதிரி STL விடுறதுலாம் ஓகே, ஆனா வந்து ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து விடுறீங்க. சரி, 5 வருஷம்ன்றீங்க, ஒருத்தவங்க 7 வருஷம்ன்றீங்க, ஒருத்தவங்க 13 வருஷம்ன்றீங்க, இந்த மாதிரி வந்து விடுறீங்க. அது வந்து இனிமே வந்து கூடாது. நீ STL வந்து ரிலீஸ் பண்றப்ப ஸ்டாண்டர்டா எல்லாருமே இப்ப வந்து நான் வந்து ஒரு 5 வருஷம், இப்ப வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு விடுறான்னா அதே தான் கர்நாடகா வந்து விடணும். சரியா, அதே தான் தெலுங்கானா வந்து விடணும். எல்லாருமே வந்து ஸ்டாண்டர்டா வந்து ரிலீஸ் வந்து பண்ணணும். ஸ்டாண்டர்டா வந்து அந்த டென்யூர் காலம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து பெஞ்ச்மார்க் இஷ்யூவன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு விஷயம். சரியா, ஆக்சுவலா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இது கொண்டு வரப்ப நல்லா வச்சுக்கோங்க, போன வருஷம் வந்திருக்கும்னு சொன்னேன்னா இது வர்றப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து போன வருஷமா எப்போ வந்திருக்கும், ரீசெண்டா நம்மளே வந்து படிச்சிருப்போம். சரியா, அது வரப்ப என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து வரப்பே வந்து ஒரு 9 ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 9 ஸ்டேட்டுக்கு வந்து நாங்க வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து இப்ப வந்து கொண்டு வரோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து 9 ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்தேன்னா இப்ப வந்து அதை வந்து அடிஷனலா வந்து இன்னும் ஒரு 9 ஸ்டேட்டுக்கும் டெல்லிக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான் நியூஸ். முன்னாடி ஒரு 9 ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்களே, அந்த 9 ஸ்டேட்டையும் பாத்துக்கோங்க. எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா பினான்சியல் இயர்ல Q1 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, 2027 பினான்சியல் இயர்ல. சரியா, 9 ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும்னு சொன்னேன்னா ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தெலுங்கானா, UP. சரியா, இது வந்து முன்னாடி வந்து ஒரு 9 ஸ்டேட். ஓகே, இப்போ வந்து ஒரு 9 ஸ்டேட்டுக்கும் பிளஸ் வந்து டெல்லிக்கு வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். சரியா, ஸ்டாண்டர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா இனிமே வந்து நீ வந்து STL வந்து விடுறப்ப ஒன்னு 5 வருஷத்துக்கு வந்து விடணும், இல்ல 10 வருஷத்துக்கு விடணும், 15 வருஷத்துக்கு விடணும், இல்ல 25 வருஷத்துக்கு மேல வந்து விடணும். சரியா, நீ வந்து இந்த 7, 9, 11, 13 இந்த மாதிரி எல்லாம் வந்து உன் இஷ்டத்துக்கு வந்து விடக்கூடாதுப்பா அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு ஆர்டிக்கலை பத்தி பேசியிருப்பாங்க. இது முக்கியம். சரியா, ஆர்டிக்கல்ல 200, அதாவது இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஆர்டிக்கல் 293 சப்செக்ஷன் 3 வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கடன் வந்து வாங்குறாங்க. லைக் அது கடன் வந்து வாங்காம கடனே வச்சுக்கோங்களேன், ஒரு 2000 கோடி வந்து கடன் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2000 கோடியை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திருப்பி கொடுக்காம, நல்லா வச்சுக்கோங்க, இந்த 2000 கோடியை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திருப்பி கொடுக்காம அவனுக்கு அடிஷனலா வந்து இன்னொரு 1000 கோடி வந்து கடன் வந்து தேவைப்படுது. அதுக்காக வந்து STL வந்து ரிலீஸ் வந்து பண்றானா. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீ ஆல்ரெடி 2000 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கடன் வந்து வாங்கியிருக்க, நீ அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு STL வந்து ஒண்ணு வந்து ரிலீஸ் வந்து பண்ண, இல்லாட்டி நீ அப்படியே தான் வந்து STL வந்து ரிலீஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்து உன்னால வந்து ரிலீஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது. வழங்குச்சா, ஒண்ணு கடனை கொடுத்துட்டு நீ வந்து அந்த STL வந்து ரிலீஸ் வந்து பண்ணு. சரியா, அதாவது இந்த பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணு. அப்படியே வந்து உன்னால வந்து திருப்பி கொடுக்க முடியாட்டின்னு என்ன பண்ற, அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவன் ஓகே சொன்னா மட்டும்தான் வந்து அந்த STL வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆர்டிகல் சொல்லும். அந்த ஆர்டிகல் என்னன்னு கேட்டீங்கன்னா 293 சப்செக்ஷன் 3 அப்படின்றது அதோட பேரு. புரிஞ்சுச்சா, வழங்குச்சா? ஓகே, அடுத்து வந்து RBI வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த Q2 வந்து வரப்போகுது இல்ல, ஜூலைல இருந்து செப்டம்பர் முடியும் தான் வந்து Q2. சரியா, அதாவது பினான்சியல் இயர் 2027ல Q2ல வந்து இந்த பேங்க்ஸ் வந்து எவ்வளவு வந்து நல்லா வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேட் வந்து எவ்வளவு வந்து கடன் வந்து வாங்கும் கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 3.19 ட்ரில்லியன் வந்து வாங்கும் அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்றாங்க. ஆக்சுவலா வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த டேட்டா வந்து விடுறதுக்கு முன்னாடி RBI வந்து இந்த டேட்டா வந்து விடுறதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்ல வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது RBI தாண்டி இன்னும் ஒரு சில பேர் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணியிருந்தாங்க கேட்டீங்கன்னா 3.4ல இருந்து 3.5 ட்ரில்லியன் முடி எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப RBI என்ன சொல்றாங்க வந்து 3.19 ட்ரில்லியன் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டேட்ஸ் வந்து கடன் வந்து வாங்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த SDL வழியா வந்து வாங்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. வேற என்ன இதுல படிக்கணும்?
ஓகே. அடுத்து வந்து சில பல ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் செக்ரட்டரி வழியா வந்து இந்த 2026 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் ஸ்டேட் வந்து எவ்வளவு வந்து இந்த மாதிரி வந்து ரைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 12.76 ட்ரில்லியன் வந்து வாங்கி பண்ணியிருப்பாங்க. இது 2025 கம்பேர் பண்றப்ப கூடி இருக்கு. 2025 ஃபினான்ஷியல் இயர்ல 10.73 ட்ரில்லியன் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து 12.76 ட்ரில்லியன் வந்து பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சு தானே? ஆக்சுவலா வந்து இந்த டேர்ம் வந்து எங்க போய் வந்து ஒத்துக்குச்சுன்னு தெரியல. நான் ஏதாச்சும் வந்து ஒரு சேனல் வந்து பார்ப்பேன்னா அங்க யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சான்றது வந்து முன்னாடி புரிஞ்சிச்சான்னு தான் கேட்பேன். அது எப்படி விளங்குச்சான்றது ஒட்டிக்கிச்சுன்னு எனக்கே தெரியல. புரிஞ்சிச்சு தானே எல்லாத்துக்கும்? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க. ராஜீவ்குமார் அப்படின்னு ஒருத்தர், சரியா? நல்லா வச்சுக்கோங்க. ராஜீவ்குமார் அப்படின்னு ஒருத்தர், இது யாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ஐஏஎஸ் இருந்திருப்பாரு, சரியா? அதேக்கு முறை வந்து என்னவா இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பினான்ஸ் செக்ரட்டரியா வந்து இருந்திருப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்து இருந்திருப்பாங்க. இந்தியாவோட 25வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவர் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ராஜீவ்குமாரை இப்ப வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து 2 பொறுப்புல வந்து அமர்த்துறாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அடிஷனல் டைரக்டரா வந்து போட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு பாத்துக்கோங்க? 4 வருஷத்துக்கு, சரியா? அதையும் தாண்டி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பார்ட் டைம் நான் எக்ஸிகூட்டிவ் சேர்மனா வந்து போட்டிருக்காங்க. அது எத்தனை வருஷத்துக்கு கேட்டீங்கன்னா வந்து 3 வருஷத்துக்கு, சரியா? இந்த 2 விஷயத்தை யார் சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சியோட பேங்கோட ஒரு போர்டு இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் வந்து சொல்றாங்க. 25 தான் சொன்னேன். என்ன சொன்னேன் நானு? 28 ஓகே. 25 சீஃப் எலெக்ஷன் கமிஷன், சரியா? இவர் வந்து இப்போ வந்து 2 போஸ்ட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்ன சொல்ல வந்திருந்தேன்? ஓகேவா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா? போட்டு லைக் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி வந்து இவன் மட்டும் தான் முடிவு எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, சரியா? இந்த மாதிரி வந்து போஸ்டிங் வந்து போடுறாங்கன்னா ஆர்பிஐ வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெச்டிஎஃப்சில ஷேர் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? லைக் வந்து இவன் வந்து இவ்வளவு ஷேர் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து இவ்வளவு ஷேர் வந்து வச்சிருப்பான்னு சொன்னேன், வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அவங்ககிட்ட இருந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். உங்க 2 பேருமே ஓகே சொன்னா மட்டும் தான் வந்து இவர் வந்து பதவிக்கு வந்து வர முடியும். இப்போதைக்கு வந்து போர்டு மட்டும் தான் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து இவர் வந்து பதவிக்கு வந்து வர முடியும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா? அது எப்ப வந்து கொடுக்க போறாங்கன்னா அனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து நடக்க போகுது, சரியா? ஆகஸ்ட் 5 வந்து நடக்க போகுது. அப்போ வச்சு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து யாரை தூக்கிட்டு வந்து வராங்க கேட்டீங்கன்னா வந்து மிஸ்திரி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இந்த நியூஸ் வந்து நம்ம மார்ச்ல இருந்து படிக்கணும், சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி இருப்போம் பாத்தீங்களா? ஹெச்டிஎஃப்சில சேர்மனா வந்து ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சக்கரபோட்டின்னு நினைக்கிறேன், சரியா? சக்கரபோட்டி அப்படின்னு அத்தானோ சக்கரபோட்டி அப்படின்னு ஒருத்தர் அவர் இருந்திருப்பாரு. அவர் வந்து ரிசைன் பண்ணிருப்பாரு, சரியா? அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா பார்ட் டைம் சேர்மனா வந்து இன்டரியம் பார்ட் டைம் சேர்மனா வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. அவங்களை யாரை வந்து போட்டிருப்பாங்கன்னா இந்த மிஸ்திரியை வந்து போட்டிருப்பாங்க, சரியா? அவரை தூக்கிட்டு இப்போ வந்து ராஜீவ் குமார் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சு புரிஞ்சுச்சு தானே? ஓகே. இதுக்கு முன்னாடி எங்கெங்க இருந்திருப்பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து 2022 இருந்து இவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனா வந்து எலெக்ட் ஆயிருப்பாரு, சரியா? 2020 வந்து எலெக்ஷன் கமிஷனா வந்து இருந்திருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து ஆர்பிஐ போர்டுல, எஸ்பிஐ போர்டுல, அதுக்கப்புறம் வந்து நபார்ட் போர்டுல, அதுல எல்லாம் வந்து மெம்பர்ஸா வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கேவிசின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நோ யுவர் கஸ்டமர், சரியா? ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேங்க்ல என்ன கேட்பாங்க கேட்டீங்கன்னா வந்து உன்னோட பேன் கார்டு, உன்னோட ஆதார் கார்டு, உன்னோட போட்டோ, உன்னோட அட்ரஸ், சரியா? இதை தான் வந்து கேட்பாங்க. எதுக்காக கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து தெரியணும், சரியா? அதாவது இதை தான் வந்து கேவிசின்னு சொல்லுவாங்க. இந்த கேவிசிக்காக இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து எஸ்பிஐல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் இதே டீட்டெயில கேட்பான். ஹெச்டிஎஃப்சில ஓபன் பண்றேன்னா திருப்பி அவன் இதே தான் கேட்பான், சரியா? பக்கத்துல இருக்க கனரா பேங்க் போனேன்னாலும் அவன் இதே தான் வந்து கேட்பாங்க. ஒரே விஷயத்த நான் வந்து 3 வாட்டி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? அதாவது ஒரே விஷயத்த 3 பேருக்கு நான் வந்து தர மாதிரி வந்து இருக்கும், சரியா? இதுக்காக என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து 1 KYC அப்படின்னு ஒரு விஷயம். திருப்பி சொல்றேன், 1 KYCன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து எஸ்பிஐல வந்து இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றேன்னு வச்சுக்காங்களேன். லைக் வந்து நான் வந்து என்னோட பேன் கார்டை கொடுப்பேன், ஆதார் கார்டை கொடுப்பேன், வேற என்ன இருக்கு, அட்ரஸ் ப்ரூஃப், இதெல்லாம் வந்து கொடுப்பேன், சரியா? இப்ப எஸ்பிஐ காரன் என்ன பண்ணுவாங்க வந்து என்னோட கேவிசி அப்லோட் பண்ணிட்டு அந்த டேட்டா எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இது முக்கியம், சரியா? அந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்க வந்து KRA அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. திருப்பி சொல்றேன்,
KRA அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஏஜென்சி. சரியா? உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா கேவைசியை வந்து ஸ்டோர் பண்றதா வந்து இவனோட வேலை. சரியா? இந்த SBI காரன் என்ன பண்ணுவான்னா என்னோட கேவைசியை இந்த KRAல வந்து ஸ்டோர் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து நான் திருப்பி வந்து HDFCல போய் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்காங்க. திருப்பி வந்து என்கிட்ட வந்து அந்த கேவைசி டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. HDFC டைரக்டா இந்த KRAல இருந்து என்னோட டீடைல்ஸ் வந்து எடுத்துக்கிடுவாங்க. இதைதான் வந்து ஒன் கேவைசின்னு சொல்லுவாங்க. சரியா? புரிஞ்சுச்சா? ஒரே ஒரு வாட்டி கேவைசி வந்து அப்டேட் பண்ணிட்டு மெனி டைம்ஸ் வந்து யூஸ் பண்றதா வந்து ஒன் கேவைசின்னு சொல்லுவாங்க. ஓகே தானே? அந்த KROட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. கேவைசி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம IFSC இருக்கோம் பாத்தீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும் IFSC அப்படின்ற ஒரு விஷயத்த எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2020 ஏப்ரல் 27 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த கிஃப்ட் சிட்டில இருக்கும் பாத்தீங்களா? ஆக்சுவலா வந்து கரெக்டா சொல்லணும் வந்து குஜராத் காந்தி நகர்ல வந்து இது வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க. IFSC இருக்கும் பாத்தீங்களா? இன்டர்நேஷனல் பினான்ஸ் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க வந்து இந்த கிஃப்ட் சிட்டில அதாவது இந்த IFSCல பேங்க்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இன்னும் சில பினான்சியல் இன்ஸ்டியூஷன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 விஷயம். நல்லா வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து ஒரு 2 விஷயம். உதாரணத்துக்கு இந்த இங்க வந்து ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது IFSCல வந்து ஒரு பேங்க் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேங்க்ல 2 விஷயம் சொல்றேன். அந்த பேங்க்ல என்ன பண்றாங்க வந்து புதுசா எச் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்காங்க. அவர் வந்து அந்த IFSCல ஏதோ ஒரு பேங்க். சரியா? அந்த பேங்க்ல புதுசா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண போறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்ப IFSCயே இந்த மாதிரி நியூவா ஒரு கஸ்டமர் வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த மாதிரி வந்து KYC வந்து கொடுப்பாரு பாத்தீங்களா? அந்த டீடைல்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. இப்ப வந்து எச் அப்படின்னு ஒருத்தவர் அங்க இருக்க பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாரு. அவர் வந்து இந்த மாதிரி KYC லைக் வந்து போட்டோ, ஆதார், பேன் வந்து கொடுக்குறாரு பாத்தீங்களா? அந்த டீடைல்ஸ் வந்து நீ வந்து அதாவது ஒன்ஸ் வந்து KYC கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டீடைல வந்து நீ வந்து இந்த KRAல வந்து ஸ்டோர் வந்து பண்ணணும். எப்பக்குள்ள வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவர் KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா? கம்ப்ளீட் பண்ணி 3 நாளுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்பன்னு பாத்துக்கோங்க. செப்டம்பர் 1, 2026 இருந்து. இனிமே யாராச்சும் IFSCல அதாவது அங்க இருக்க பேங்க்லயோ ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லயோ ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாங்கன்னா அவனோட KYCய ஒன்ஸ் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா 3 நாளுக்குள்ள வந்து நீ வந்து இந்த KRAல வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு விஷயம். 2வது விஷயம் ஓகேடா, புதுசா கொண்டு வரவங்களுக்கு இது ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்களே அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து முன்னாடியே லைக் வந்து இப்ப வந்து ஒரு ஒயின் அப்படி ஒருத்தவங்களை எடுத்துக்காங்களேன். அவங்க வந்து முன்னாடியே வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த டயத்துல தான் வந்து இந்த ஒன் KYC வந்து இருக்காது பாத்தீங்களா? அவங்களோட டீட்டெயிலையும் வந்து நீ வந்து அப்டேட் வந்து பண்ணணும். இந்த KRல வந்து அப்டேட் வந்து பண்ணணும். இதுக்கான டைம் லிமிட் வந்து எப்போன்னு கேட்டீங்கன்னா வந்து 30 அக்டோபர் 2026 வந்து பண்ணிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? வழங்குச்சா? ஒன்னு நியூ கஸ்டமருக்கு, இன்னொன்னு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு. வேற எதுவும் அதுல இருக்காது. சரியா? இந்த மாதிரி வந்து IFSCல இருக்க ஒரு பேங்கோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ வேற என்ன அதர் இன்ஸ்டியூஷன் பினான்சியல் இன்ஸ்டியூஷன் இருக்கும் பாத்தீங்களா? அவங்க வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு KRA சிஸ்டத்துக்குடியாச்சும் வந்து லிங்க்ல இருக்கணும். லிங்க்ல இருக்கிறது மட்டும் இல்லாம நியூ கஸ்டமருக்கு என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அந்த டேட்டு வந்து முக்கியம். ஓகேவா? வேற என்ன சொல்ல வந்தேன்? அவ்வளவுதான் இருக்கும். வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம FIFA இருப்பான் பாத்தீங்களா? FIFA வந்து ஒரு அசோசியேஷனை வந்து பேன் வந்து பண்ணிருக்காங்க. எந்த அசோசியேஷன் வந்து பேன் வந்து பண்ணிருக்காங்க பாத்துக்காங்க. நேபாள் ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து இப்ப வந்து பேன் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இனிமே வந்து நேபாள்ல இருக்க மென்ஸ் டீமோ, நேபாள்ல இருக்க உமன்ஸ் டீமோ, நேபாள்ல இருக்க யூத் டீமோ, இந்த மாதிரி வந்து நேபாள் சம்பந்தப்பட்ட எந்த டீமோ வந்து FIFA நடத்துற லைக் வந்து இந்த வேர்ல்டு கப் இன்னும் சில பல டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அது எந்த டோர்னமெண்ட்லயும் அவங்களால வந்து கலந்துக்கிற முடியாது. சரியா? அந்த மாதிரி வந்து ஒரு அசோசியேஷன் வந்து பேன் பண்ணிருக்காங்க. யாரை பேன் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க. ஆல் நேபாள் ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் வந்து பேன் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து FIFAக்குன்னு ஒரு ரூல் ஒன்று இருக்கும். சரியா? அதாவது FIFAவோட ரூல்ல ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபுட்பால் அசோசியேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க. ஒரு கண்ட்ரியோட ஒரு ஃபுட்பால் அசோசியேஷன் இருக்காங்கன்னா அவன் இண்டிபெண்டா வந்து செயல்படணும். சரியா? லைக் வந்து அவன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க அப்படிலாம் கேட்டு வந்து செயல்படக்கூடாது. அவன் இண்டிபெண்டா வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரூல் வந்து இருக்கு. ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபுட்பால் அசோசியேஷன் இருக்காங்கன்னா அவன் இண்டிபெண்டா வந்து ரன் ஆகணும் அப்படின்றது சொல்லுது. ஆனா வந்து இப்ப என்ன பண்ண நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நேபாள் அசோசியேஷன் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க வந்து அவங்களோட ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்களேன். நேபாள் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க வந்து இந்த ஃபுட்பால் அசோசியேஷனோட அடிக்கடி வந்து இன்டர்ஃபியர் வந்து ஆகுறாங்க. லைக் வந்து அவங்களோட
முடிவுல வந்து அடிக்கடி வந்து தலையீடு பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து இப்ப வந்து பேன் வந்து பண்ணிருக்காங்க. புரிஞ்சுச்சு தானே? வழங்குச்சு தானே? ஆக்சுவலா வந்து இந்த என்எஸ்சி இருப்பான் பாத்தீங்களா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில், அவன் வந்து அவனோட ஏஎன்எஃப்ஏ வந்து மார்ச் 2026 வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து அவன் வந்து முள்ள வந்து முக்கிய நுழைக்கவே கூடாது ஃபீஃபாவோட ரூல்ஸ் படி. அவன் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணிருப்பான். அதனால வந்து இப்ப வந்து ஏஎன்எஃப்ஏ வந்து பேன் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? விளங்குச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? சிம்பிளான விஷயம். ஆர்டிகல் 14 பாத்துக்கோங்க. வேற என்ன? ஆர்டிகல் 14 பேராகிராஃப் 1 சப்செக்ஷன் 1 அண்ட் 3 இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்? அடுத்து வேற விஷயம் சொல்றேன்னா வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீ என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, என்னோட அடுத்த மீட்டிங், அதாவது என்னோட அடுத்த காங்கிரஸ் நடக்கும் பாத்தீங்களா, அப்பக்குள்ள வந்து நீ வந்து இதை வந்து சரி பண்ணிட்டேன்னா வந்து உன்னோட பேனை வந்து நாங்க வந்து தூக்கி விட்டுருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து யாருக்காச்சும் பேன் போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா போட்டிருக்காங்க. பாகிஸ்தான், இந்தோனேஷியா, ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, நைஜீரியா இவங்களுக்கு எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பேன் போட்டு அந்த மாதிரி வந்து அவங்க சரி பண்ண பிறகு அந்த பேன் வந்து எடுத்து விட்டுருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேட்மிண்டன். சரியா? அதாவது நம்மளோட ஷட்டர் ஒருத்தர் இருப்பார். சரியா? அவரோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்ரீகாந்த் அப்படின்றது தான் அவரோட பேரு. இவர் வந்து பேட்மிண்டன்ல வேர்ல்டு நம்பர் 1 வந்து இருந்திருக்காரு. இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அந்த டோர்னமெண்டோட பேர் பார்த்துக்கோங்க, யோனஸ் யூஎஸ் ஓபன் சொல்லுவாங்க. சரியா? இது எங்க வச்சு நடக்கும்னு கேட்டீங்கன்னா கலிபோர்னியா வச்சு நடக்குது. அதுல வந்து இவர் வந்து ஃபைனல்ல வந்து தோத்துருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இல்ல என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து இவர் வந்து 2025 அப்புறம் வந்து ஃபைனலே வந்து போல. கடைசியா வந்து எப்போ வந்து ஃபைனல் போயிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து சையத் மோதி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் வந்திருக்கும். அப்பதான் வந்து ஃபைனல் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ஃபைனலுக்கு வந்து போறாரு. வேற என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கடைசியா இவர் வந்து எப்போ வந்து ஒரு மேஜர் டைட்டில் வந்து வாங்கினாருன்னு கேட்டீங்கன்னா 2017 வந்து டைட்டில் வந்து வாங்கியிருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏரா, அதாவது 9 வருஷமா வந்து இன்னும் வந்து அவர் வந்து டைட்டில் வந்து வாங்கல அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. 2017 பிரெஞ்சு ஓப்பன்ல வந்து டைட்டில் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து அவர் வந்து டைட்டில் வந்து வாங்கல அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இந்த யோனஸ் யூஎஸ் ஓப்பன் சொன்னேன்னா அது எது கீழே வந்து வரும்னு கேட்டேன்னா வந்து சூப்பர் 3 என்ற டோர்னமெண்ட் கீழே வந்து வரும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே, வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டோர்னமெண்ட்ல வேற யார் இந்தியா சார்பா வந்து நல்லா பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சௌகன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து செமிஃபைனலுக்கு வந்து வந்திருப்பாங்க. சரியா? 19 வயசு தான். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நம்பர் 6ல வந்து ஒருத்தவர் இருந்திருப்பாரு. சரியா? சௌ தை சென் அப்படின்னு ஒருத்தவர் இருந்திருப்பாரு. அவரை வந்து டிஃபெக்ட் பண்ணிருப்பாரு இந்த டோர்னமெண்ட்ல. அதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் ஒரு டோர்னமெண்ட் தான். சரியா? அதோட பேர் பார்த்துக்கோங்க, குளோபல் ஸ்கில் சேலஞ்ச் அப்படின்றது அந்த டோர்னமெண்டோட பேரு. இது எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியால நடந்திருக்கும். சரியா? இதை ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு ஸ்கில் ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அது என்னடா குளோபல் ஸ்கில் சேலஞ்சுனா, இப்போ நார்மலா வந்து ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட், ஒரு அத்லெட்டிக் டோர்னமெண்ட்னா என்ன பண்ணுவாங்க, அத்லெட்டிக்னா வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் இந்த மாதிரி வந்து ரன்னிங் ரேஸ் வந்து இருக்கும். அதாவது குளோபல் ஸ்கில் சேலஞ்சஸ்னா வந்து ஸ்கில், அதாவது எப்படி பெயிண்டிங் பண்றாங்க, வேற என்ன இருக்கு ஸ்கில்ல, வேற என்னங்க இருக்கு, எப்படி வந்து ரோபோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன 3D பிரிண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் நல்லா பண்றாங்க அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் தான் வந்து இந்த குளோபல் ஸ்கில் சேலஞ்சு. இதுல வந்து இந்தியா வந்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து 5 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுல 3 கோல்டு, 1 சில்வர், 1 பிரான்ஸ். சரியா? இப்ப என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து இதோட மேஜர் டோர்னமெண்ட் நடக்க போகுது. 48வது வேர்ல்டு ஸ்கில் காம்படிஷன் வந்து நடக்க போகுது. அது எங்க வச்சு நடக்க போகுதுன்னா சைனால வச்சு வந்து நடக்க போகுது. சரியா? இந்த வருஷம் தான் வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு முன்னோட்டமா தான் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கும், இந்த குளோபல் ஸ்கில் சேலஞ்ச் ஆஸ்திரேலியா. சரியா? அதுல எத்தனை பேர் வந்து கலந்துகிட்டு இருப்பாங்கன்னா 600 பேர் வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? கிட்டத்தட்ட வந்து 16 கண்ட்ரீஸ்ல இருந்து 600 பேர் வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க. அதுல இந்தியாவில மட்டும் கிட்டத்தட்ட வந்து 30 பேர் வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு 5 பேர் வந்து மெடல் வந்து வாங்குறாங்க. 3 பேர் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஒன்னு வந்து பவன், கர்நாடகா சேர்ந்த பவன். அதுக்கப்புறம் வந்து 2வது யாருன்னு கேட்டீங்கன்னா பீகாரை சேர்ந்த மௌசம் அப்படின்னு ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் வந்து டெல்லியை சேர்ந்த சுனில் அப்படின்னு ஒருத்தவங்க. இந்த பவன் வந்து அடிட்டேட்டிவ், அதாவது 3D பிரிண்டிங் வந்து நல்லா பண்ணிருப்பாங்க. சரியா? அதே இது இந்த மௌசம் தானே, அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து நல்லா பண்ணிருப்பாங்க. விஷ்ணு பிரியா சுனில் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சோசியல் கேர்ல வந்து நல்லா பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் அவசிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? வழங்குச்சா? ஓகே, அடுத்து வந்து டிஆர்எல், அதாவது டெக்னாலஜி ரெடினஸ் லெவல்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, டெக்னாலஜி ரெடினஸ் லெவல்னு சொல்லுவாங்க. இது புரியணும்னா வந்து உங்களுக்கு வந்து டிஆர்எல்னா என்ன தெரியணும். எப்படி சொல்றது, இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு இவி ஸ்கூட்டரே கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 9 ஸ்டேஜ் இருக்கும் சரியா. TRL1, TRL2, TRL3, TRL4 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 9 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஐடியா வந்து ரெடி பண்ணுவேன் சரியா. இந்த மாதிரி ஸ்கூட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா ரெடி பண்ணுவேன். இது வந்து TRL-ல 1வது லெவல் சரியா. 2வது லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிசைன் பண்றது. 3வது லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த டிசைனை வந்து டெஸ்ட் வந்து பண்றது சரியா. அதுக்கப்புறம் 4வது லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்னதா ஒரு புரோட்டோடைப் வந்து ரெடி பண்றது சரியா. அந்த புரோட்டோடைப் வந்து அந்த கரெக்டா தான் வேலை செய்யுதா அப்படின்றது டெஸ்ட் பண்றது வந்து 5வது லெவல் சரியா. இது எல்லாமே வந்து உள்ள இருக்கும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 6வது லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த புரோட்டோடைப் வந்து டெஸ்ட் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த புரோட்டோடைப்பை பெருசா பண்றது, அதாவது பெரிய புரோட்டோடைப்பை வந்து பண்றது. அதுக்கப்புறம் வந்து 7வது லெவல் வந்து அந்த பெரிய புரோட்டோடைப்பை வந்து டெஸ்ட் வந்து பண்றது சரியா. அதுக்கப்புறம் வந்து 8வது லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பெரிய புரோட்டோடைப் வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருப்பியா, அதை வந்து ஒன்ஸ் வந்து நல்லா வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலா வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ரெடி வந்து பண்றது சரியா. ஒன்ஸ் ப்ராடக்ட்டை ரெடி பண்ண பிறகு கடைசி லெவல் வந்து 9வது லெவல் மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து கொடுக்குறது சரியா. இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 9 லெவல் இருக்கும். இந்த 9 லெவல தான் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் யாரை கொண்டு வந்திருக்காங்க பாத்துக்கோங்க. OPSC அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது ஆபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் DSCI அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இவங்க இருப்பாங்க. உங்க 2 பேர்ஸ் தான் வந்து இந்த TRL காம்பஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? எதுக்காக இந்த விஷயத்த வந்து கொண்டு வருவாங்கன்னா, வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. AB அப்படின்னு ஒரு 2 கம்பெனிஸ் இருக்கு. இவன் என்ன சொல்றான்னா, நான் இந்த மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரெடி பண்றேன், எனக்கு வந்து ஃபண்ட் தேவைப்பா அப்படின்னு சொல்லி வந்து கவர்மெண்ட் வந்து கேட்கறாங்க. B அப்படின்னு என்ன பண்றான்னா, அதே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரெடி பண்றேன், எனக்கும் வந்து ஃபண்ட் தாப்பா அப்படின்னு சொல்லி வந்து கவர்மெண்ட் வந்து காசு வந்து கேட்கறாங்க. என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த A அப்படின்றவன் வெறும் டிசைன் மட்டும் தான் வந்து பண்ணிருப்பாங்க. B அப்படின்னு ஒருத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க கேட்டா வந்து லைக் வந்து ஒரு புரோட்டோடைப் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, கவர்மெண்ட்டுக்கு ஏக்கு ஃபண்ட் தரதா பிக்கு ஃபண்ட் தரதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கும் சரியா. அதுக்காக தான் வந்து இந்த TRL காம்பஸ் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இனிமே யாராச்சும் வந்து ஃபண்ட் வந்து கேட்டீங்கன்னா அந்த TRL-ல எத்தனாவது லெவல்ல வந்து நீ இருக்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான். லைக் வந்து இப்ப வந்து அவன் வந்து TRL-ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கான், இவன் TRL-ல செகண்ட் 7th லெவல்ல வந்து இருக்கான். யாருக்கு வந்து ஃபண்ட் வந்து தருவாங்கன்னா, இந்த 7th லெவல்ல வந்து இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து ஃபண்ட் வந்து தருவாங்க சரியா. இதுக்காக தான் வந்து இந்த TRL காம்பஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் யார் சேர்ந்து வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றது முக்கியம். PSA அதாவது ஆபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் DSCI அதாவது டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, இதுக்கு வந்து யார் யார் சப்போர்ட் பண்றான்னு பாத்துக்காங்க. அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க, இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொன்னேன் பாத்தீங்களா, இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது அவசியங்க. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாஸ்காம் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, வேற ஏதாவது இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருக்கு. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஓப்பன் ஏஐ இருக்கும் பாத்தீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் ஏஐக்கு வந்து ஒருத்தவங்க வந்து மேனேஜிங் டைரக்டரா வந்து போடுறாங்க. யாரும் வந்து போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, பிரபஜித் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போடுறாங்க. யாரெல்லாம் இந்த பிரபஜித் சிங் கேட்டீங்கன்னா வந்து ஊபர் இந்தியாவோட முன்னாள் பிரசிடென்ட் இவங்க தான் சரியா. சவுத் ஏஷியாவோட ஊபர் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியாவோட முன்னாள் பிரசிடென்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதை பாத்துக்கோங்க சரியா. வேற என்ன இதை பத்தி வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஓப்பன் ஏஐ இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஓப்பன் ஏஐ வந்து லைக் வந்து நம்ம ChatGPT இருக்கும் பாத்தீங்களா, இந்த ChatGPT-ல இந்தியாவில மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, இந்தியாவில மட்டும் ஒரு வாரத்துக்கு வந்து எத்தனை பேர் வந்து யூஸ் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 மில்லியன் யூசர்ஸ், அதாவது 100 மில்லியன் மேல வந்து இந்த ChatGPT வந்து இந்தியாவில வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. குளோபல் மார்க்கெட்ல இந்தியா மார்க்கெட் தான் வந்து செகண்ட் இடத்துல வந்து இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓப்பன் ஏஐயோட ஆபீஸை வந்து இந்தியாவில வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க வந்து நவம்பர் மாசம் 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வழங்குச்சு தானே, சிம்பிளான விஷயம். இல்ல வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஓப்பன் ஏஐயோட CEO வந்து போட்டிருப்பாங்க, சாம் ஆல்ட்மன் அப்படின்றது தான். அதே இது ஓப்பன் ஏஐயோட ஏசியா பசிபிக் ரீஜன் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஒரு மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்களோட பேரையும் பார்த்துக்காங்க, கிரண்மணி அப்படின்றது தான் அவங்களோட பேர். இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த பிரபஜித் சிங் வந்து MD-யா வந்து போட்டிருக்காங்க இந்தியால சரியா. லைக் வந்து இவர் வந்து எப்பல வந்து பதவி வந்து வரப்போறான்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 2026 வந்து பதவிக்கு வந்து வரப்போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபாரின் செக்ரட்டரி, நல்லா வச்சுக்கோங்க, விக்ரம் மிஸ்ரி, இவரை பத்தி நல்லா தெரியும். ஆக்சுவலா வந்து இவர் வந்து ஃபாரின் செக்ரட்டரியா வந்து எப்போ வந்து பதவிக்கு வந்து வந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா 2024 ஜூலைல வந்து பதவிக்கு வந்து வந்திருப்பாங்க சரியா.
ஒரிஜினல் டென்யூர் வந்து எப்போ வந்து முடியுதுன்னு கேட்டீங்கன்னா 2025 வந்து முடியுது. ஆனா வந்து இந்த 2025 வந்து இவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இன்னும் நீ வந்து ஒரு வருஷம் இருப்பா அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. எப்பன்னு பாத்துக்கோங்க, 2026 முடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து அகைன் ஒரு வாட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். எப்ப முடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ஜூலை 14 2024 முடியும் 2027 முடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஆக்சுவலா வந்து இதுல வந்து ஒரு ரூல் வந்து போட்டிருப்பாங்க 56D, சரியா? அதாவது ஃபண்டமெண்டல் ரூல் 56D. இந்த ரூல் வந்து என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நார்மலா வந்து இந்த ரிட்டையர் ஆகுற ஒரு ஏஜ் வந்து இருக்கும் பாத்தீங்களா, நல்லா வச்சுக்கோங்க. நார்மலா ஒரு ரிட்டையர் ஆகுற ஒரு ஏஜ் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரிட்டையர் ஆகிற ஏஜ்ல ரிட்டையர்மெண்ட் ஆகாம, திருப்பி சொல்றேன், ரிட்டையர்மெண்ட் ஆகாம அவங்களோட சர்வீஸை வந்து கண்டினியூ வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது வந்து எந்த ரூல் கீழே வந்து கண்டினியூ வந்து பண்ணுவாங்க வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரூல் 56D கீழே வந்து கண்டினியூ வந்து பண்ணுவாங்க. நார்மலா 60 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர் ஆகணும், சரியா? ஒன்ஸ் வந்து இந்த 60 வயசு ஆகி திருப்பி வந்து இந்த அவங்களோட டென்யூர் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்டினியூ பண்றது வந்து எந்த ரூல் வந்து சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரூல் 56D தான் வந்து அதுக்கான அந்த அதோட பேர் என்னங்க, ஒரு தள்ளுபடி இந்த மாதிரி கொடுக்கறது எந்த ரூல்னு கேட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரூல் 56D அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? நார்மலா வந்து இந்த வயசு ஆனா வந்து ரிட்டையர் ஆகணும், சரியா? அந்த ரிட்டையர் ஆகாம அவங்களை வந்து அந்த டென்யூரை வந்து கண்டினியூ பண்றதுக்கு எது வந்து அலோவ் பண்ணுதுன்னா ஃபண்டமெண்டல் ரூல் 56D வந்து அலோவ் பண்ணுது அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. இவர் வந்து இந்தியாவோட எத்தனாவது ஃபாரின் செக்ரட்டரினா 35வது ஃபாரின் செக்ரட்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னமும் பல பொசிஷன்ல வந்து இவர் இருந்திருப்பாரு, சரியா? 2019 இருந்து 21 முடி வந்து அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு சைனா வந்து இருந்திருப்பாங்க. அம்பாசிடர் டு ஸ்பெயினா வந்து 2014 இருந்து 16 முடி வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து டெபுட்டி நேஷனல் செக்ரட்டரி அட்வைசரா வந்து 2022 இருந்து 24 முடி வந்து இருந்திருப்பாங்க. இதையும் தாண்டி வந்து ஒரு 3 பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பிரைவேட் செக்ரட்டரியா வந்து இருந்திருப்பாங்க, சரியா? யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தர் குமார் குஜ்ரால் அப்படின்னு ஒருத்தவங்க, மன்மோகன் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க, நரேந்திர மோடி அப்படின்னு ஒருத்தவங்க, சரியா? 3 பேருக்கு வந்து பிரைவேட் செக்ரட்டரியா வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதையும் பாத்துக்கோங்க, சரியா? அடுத்து வந்து ஒரு ஸ்கீம் ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கார்பரேட் மித்ரா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். மணி ஆயிடுச்சா? வந்து சிம்பிளா சொல்றேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன், நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து புதுசா நான் வந்து ஒரு கடை வந்து ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேக்கரியே வந்து ஓபன் பண்றேன், சரியா? எனக்கு வந்து என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா வந்து பேக்கரிக்கு தேவை, லைக் வந்து பேக்கரியில வந்து ஒரு வடை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வடை இல்லாம போடுறாங்கன்னு கேட்காதீங்க, ஒரு கேக்கே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து கேக் பண்றது வந்து தெரியும், சரியா? இந்த பேக்கரியில என்னென்ன பண்றாங்களோ, லைக் வந்து கேக்கு, வேற என்ன இருக்கு, இந்த சமோசா, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பண்ண தெரியும், சரியா? ஆனா வந்து என்னென்னலாம் தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து ஒரு பேக்கரியை வந்து ஓப்பன் பண்றேன்னா அதுக்கு வந்து நீ வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். திருப்பி சொல்றேன், ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். வேற என்ன இருக்கு, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு வந்து தெரியாது. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க பேர் என்னங்க, இதுக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து போடுவாங்க, அவங்களோட பேர் என்ன? டீ போடுறது இல்லைங்க, இந்த ஜிஎஸ்டி பே பண்றது, அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் மெயின் பண்றது, அந்த ஆடிட்டர் மாதிரி வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அது போடுறதுக்கு வந்து காசு வந்து அதிகமா வந்து சொல்லப்படும், சரியா? அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா கார்பரேட் மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்த கார்பரேட் மித்ரானா ஒண்ணும் இல்ல, ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் இருக்காரு, இல்லைன்னா வந்து ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வந்து பேசிக் பிசினஸ், சரியா? இந்த மாதிரி ஜிஎஸ்டி எப்படி வந்து அப்ளை பண்றது, எப்படி அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்றது, எப்படி பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்து அவங்க வந்து நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. என்ன சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்கன்னா கார்பரேட் மித்ரா அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க, புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க வந்து நம்ம கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடா ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்றது, எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அதை நல்லா பண்றவங்களுக்கு கார்பரேட் மித்ரா அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்து கொடுப்பாங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? இந்த ஸ்கீம் கீழ வந்து என்ன பண்ணுவாங்கன்றது. ஓகே, என்னென்னலாம் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க வந்து லைக் வந்து இந்த அக்கௌண்டிங், டாக்ஸ், பேங்கிங், பினான்சியல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? இதுக்கு வந்து எலிஜிபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்பரேட் மித்ராவா நீ வந்து ஆகணும்னா வந்து உனக்கு வந்து எலிஜிபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் கண்டிப்பா வந்து இந்தியன் சிட்டிசனா வந்து இருக்கணும். அவனோட வயசு வந்து 30 வயசு அல்லது அது கீழே வந்து இருக்கணும், சரியா? லைக் வந்து நீ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம், இல்ல கிராஜுவேட்டாவும் வந்து இருக்கலாம், சரியா? இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து நீங்க வந்து கார்பரேட் மித்ராவுக்கு வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிறதுக்கு நீ எலிஜிபிள் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க.
ஓகேடா, ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். எத்தனை மாசம் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 12 மாசம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. சரியா, அதுல மொதல் 150 ஹவர்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. மொதல் 150 ஹவர்ஸ் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் வந்து இருக்கும். சரியா, அடுத்து கடைசி வந்து ஒரு 6 மாசம் வந்து உனக்கு வந்து பிராக்டிகல் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி வந்து கிராஜுவேட்டை ட்ரைனிங் பண்ணிட்டு கார்பரேட் மித்ரா வந்து ஆக்குவாங்க. எந்த ஸ்கீம் கீழே வந்து ஆக்குறாங்கன்னா கார்பரேட் மித்ரா அப்படின்ற ஒரு ஸ்கீம் கீழே வந்து ஆக்குறாங்க. சரியா, ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீமை வந்து யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் ஆஃபீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக வந்து யார் யார் கூட எல்லாம் வந்து எம்ஓஐ சைன் பண்ணிருப்பாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பிரபாத் அப்படின்னு ஒருத்தவங்க, ஸ்வாயம் பிளஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் கோஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க கூட எல்லாம் வந்து எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆன்லைன் ட்ரைனிங்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அதை யார் வந்து கொடுப்பாங்கன்னா வந்து இந்த ஸ்வாயம் பிளஸ் போர்ட்டல் வழியா இந்த ஐசிஏஏ, ஐசிஎஸ்ஏ இந்த மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ட்ரைனிங் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு 150 வருஷம் வந்து 150 ஹவர்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற எதுவும் இந்த ஸ்கீம்ல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து அடுத்து 15 நியூஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபண்டை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சரியா, திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபண்ட், அந்த ஃபண்டோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னா இந்த ஹைவே, இந்த ரயில்வே, புதுசா வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டுறது, ஒரு பவர் பிளான்ட் கட்டுறது, வேற என்ன இருக்கு, ஒரு சோலார் பிளான்ட் வந்து கட்டுறது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அதிகமா வந்து காசு வந்து செலவாகும். சரியா, அதான் என்ன பண்ணுவாங்க கேட்டேன்னா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்டை வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க வந்து ஒரு ஃபண்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. சரியா, இந்த ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து காசு வந்து போடுவாங்க. ஏபிசிடி அந்த மாதிரி வந்து இன்வெஸ்டர் வந்து காசு வந்து போடுவாங்க. அந்த போடுற காசை மொத்தமா வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அதை வச்சு ஒரு ஹைவே வந்து கட்டுவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு டோல்கேட் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா, பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த ஹைவே வழியா வந்து வருமானம் வந்து வரும் பாத்தீங்களா, அந்த வருமானத்தை இந்த இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து பிரிச்சு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் தான் வந்து நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஃபண்டு. இந்த ஃபண்டை வந்து எப்போ கொண்டு வந்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. திருப்பி சொல்றேன், இந்த ஃபண்டை வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஃபண்டை கொண்டு வந்தது இவன் தான். அதுல கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 30,000 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப அடிஷனலா இன்னும் ஒரு 30,000 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? அதுக்கு வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. வணங்குச்சா, புரிஞ்சுச்சா? 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். சரியா, இப்போ வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட செகண்ட் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து இப்போ வந்து 30,000 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. சில பல டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அதுல வந்து மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணதுல எவ்வளவு இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்காக வந்து செலவு வந்து பண்ணிருப்பாங்க கிட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16,000 கோடி வந்து செலவு வந்து பண்ணிருப்பாங்க. சரியா, ரோடு போறது, ஹைவே போறது, ஏர்போர்ட் கட்டுறது, இந்த மாதிரி வந்து ஒரு 16,000 கோடி வந்து செலவு வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? அந்த ஃபண்டிலோட மொத்த ஈக்விட்டி ஷேர்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் கிட்டத்தட்ட வந்து 49% இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தான், நான் சொன்னது புரிஞ்சிச்சா? எங்கேயாச்சும் புரியலையா? வேற என்ன, ஒன்னும் இல்ல, ஆல்ரெடி 30,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து அடிஷனலா வந்து ஒரு 30,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ஃபண்ட் 1ன்னு சொல்றாங்க, இப்போ பண்ண போறது வந்து ஃபண்ட் 2ன்றது சொல்றாங்க. ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் எனக்கு. அடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க, ஜூலை 1 வந்து எஸ்பிஐயோட ஃபவுண்டேஷன் டே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? 1955 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. எந்த டேக்லைன் கீழே வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, அதாவது எஸ்பிஐயோட டேக்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பேங்கர் டு எவ்ரி இந்தியன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஜூலை 1 வந்து நேஷனல் டாக்டர் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒருத்தவர் இருப்பாரு, பிசி ராய் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு டாக்டர். சரியா, அவரோட பெர்த் அனிவர்சரி அண்ட் டெத் அனிவர்சரி ரெண்டுமே ஒண்ணுதான், ஜூலை 1 தான். சரியா, அதை கமோபரேட் பண்ணணும், அதை காவனர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த நேஷனல் டாக்டர் டே வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. சரியா, இந்த பிசி ராய் தான் வந்து வெஸ்ட் பெங்காலோட எத்தனாம் சிஎம்? செகண்ட் சிஎம்மா படிச்சிருப்போம். எத்தனாம் சிஎம்? 14ஆ? 2வது சிஎம்மா ஃபர்ஸ்ட் சிஎம்? 2வது சிஎம் நினைக்கிறேன். சரியா, ஓ 14 நியூஸ். எத்தனை சிஎம் பார்த்து சொல்லுங்க. சரியா, ஆக்சுவலா வந்து இந்த டே இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எந்த டீமுக்கு வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து
பிகின் தி பாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ் அப்படின்ற ஒரு டீம்ல வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து ஜூலை 1 வந்து 78வது நேஷனல் சார்ட்டர் அக்கௌண்ட் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த சார்ட்டர் அக்கௌண்ட் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, 1949 வந்து இருக்கும். கரெக்டா வந்து ஜூலை 1 தான் வந்து இருக்கும். அதை ஹானர் பண்ணணும், அதை கமரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஜூலை 1 வந்து நேஷனல் சார்ட்டர் அக்கௌண்ட் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எத்தனை அனிவர்சரினா 78வது அனிவர்சரி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராண்ட் ஃபிக்ஸ், ஆஸ்திரேலியன் கிராண்ட் ஃபிக்ஸ் வந்து யார் வந்து ஜெயிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜார்ஜ் ரசல் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. உங்களை பத்தி நல்லா தெரியும், மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து ஓட்டுவாங்க. எந்த ஊர் சேர்ந்தவங்கன்னா பிரிட்டிஷை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் பார்த்திருப்போம் சரியா. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து இறந்திருப்பாங்க, விஜயா மேத்தா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இறந்திருப்பாங்க சரியா. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து இந்த மராத்தி தியேட்டர் லெஜெண்ட்னு சொல்லுவாங்க சரியா. இவங்க வந்து ஒரு பிலிம் மேக்கர், அவங்க வந்து இறந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இவங்க வந்து பத்மஸ்ரீ வந்து 1987 இன்னும் சில பல அவார்டுகளும் வந்து ஆகியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா, வழங்குச்சா நான் சொன்னதுலாம்?